விலங்குகள்னு சொன்னாலே எல்லாருக்குமே சிங்கம், புலி, சிறுத்தை, ஆடு, மாடு இது எல்லாம் தான் ஞாபகம் வரும். ஆனால் நாம எல்லாமே பார்த்திராத வினோதமான மற்றும் விசித்திரமான உயிரினங்களும் இந்த உலகத்துக்குள்ள இருக்கதாங்க செய்யுது. அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விசித்திரமான உயிரினங்கள் சிலவற்றை தான் விரிவாக பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அறம் யாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளூ டிராகன் குளாக்கஸ் பார்க்கறதுக்கே ஒரு போக்கிமான் கார்ட்டூனில் வரக்கூடிய போக்கிமான் மாதிரி இருக்குல்ல, உண்மையில இது ஒரு உயிரினம் தாங்க. இது ஒரு கடல் வாழ் உயிரினம். இது அதிகமாக கடல் பகுதிகளில் வாழும். இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களில் இது அதிகமாக காணப்படுது. இந்த ப்ளூ டிராகன் ஆனது பார்க்கறதுக்கே புராண கதைகளில் வரக்கூடிய ஒரு டிராகன் மாதிரி இருக்கிறதாலேயே இதுக்கு இந்த பேரை கொடுத்துருக்காங்க. இதனுடைய நீல நிறமானது இது தண்ணீரோட மெர்ஜாகிறதுக்கு உதவி பண்ணுது. இது தண்ணீரோட மெர்ஜாகிறதால இதனை தாக்க வரக்கூடிய பிரெடேட்டர்ஸ் கண்ணுல இது மாட்டாம ஈஸியா தப்பிச்சிரும். அதோட இந்த ப்ளூ டிராகன்ல ஆண் ப்ளூ டிராகன், பெண் ப்ளூ டிராகன் கிடையவே கிடையாது. ஒரு ப்ளூ டிராகனுக்குள்ளேயே ஆண் உறுப்பு மற்றும் பெண் உறுப்பு ரெண்டுமே இருக்கும். ரெண்டு ப்ளூ டிராகன்ஸ் ஒன்று சேரும்போது எது பெண்ணா இருக்கணும் எது ஆணா இருக்கணும்னு சொல்லிட்டு அது அதுக்குள்ளேயே முடிவு பண்ணிக்கும். இப்படிதான் இந்த உயிரினமானது சர்வைவ் ஆகுது. இது பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் இதுவும் கொடிய விஷமுள்ள ஒரு உயிரினம் தாங்க. இந்த உயிரினமானது உங்களை தாக்குனா அதனுடைய விஷமானது உங்க இதயத்தையோ இல்ல நுரையீரலையோ பாதிப்படைய செய்யும். கொல்ற அளவுக்கு போகாது, இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட பாதிப்பை இதனுடைய விஷமானது உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒக்காப்பி பார்க்கறதுக்கே கழுத மாதிரியும் இருக்கு, குதிரை மாதிரியும் இருக்கு. இது என்னன்னு சொல்றதுன்னு நீங்க யோசிக்கலாம். இதனுடைய கால்களை பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறப்போ வரி குதிரை மாதிரியும் இருக்கும். இது வரி குதிரையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இது எதுவுமே கிடையாது. இது ஒரு ஒட்டகச்சிவிங்கி குடும்பத்தை சார்ந்தது. என்ன ஒரு சோகன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒக்காப்பி உயிரினமானது ஆப்பிரிக்க நாடான காங்கோ நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அந்த காங்கோ நாட்டிலையும் ரொம்பவே குறைவான எண்ணிக்கையில தான் இந்த ஒக்காப்பியானது இருக்கு. ஏன்னா இந்த ஒக்காப்பிய மனிதர்கள் அதிகமா வேட்டையாடினதாலேயே இது அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியல்ல போய் சேர்ந்திருக்கு. ஃப்ளையிங் ஃபிஷ் மீனுக்கு கால் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா இந்த மீனுக்கு இறக்கைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃப்ளையிங் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷால பறக்க முடியுங்க. உண்மையில பறக்க முடியாது, இருந்தாலுமே இதனுடைய செவில்கள்ல இருக்கக்கூடிய கிளைடு மாதிரியான அமைப்பு இது பறந்து போறதுக்கு உதவியா இருக்குங்க. இது பறந்து போறதுக்கு முதல்ல குதிக்கணும். அப்படி குதிக்கிறதுக்காக இதனுடைய வாலை பயன்படுத்துது. அந்த வாலை பயன்படுத்தி வானத்து மேல குதிச்சு காற்றை பயன்படுத்தி அதனுடைய கிளைடர்ஸ் மூலமா அது காற்றிலேயே சறுக்கிட்டு போகுது. இப்படியாக ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ஷால வானத்துல பறக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த ஃப்ளையிங் ஃபிஷ் ஆனது வெளியே வரும்போது அது மூச்சு திணறி இறந்துராதான்னு கேட்டீங்கன்னா தண்ணீருக்கு வெளியவும் சில நிமிடங்கள் சர்வை பண்ணக்கூடிய அளவுக்கு இதனுடைய நுரையீரலானது ஸ்ட்ராங்கா இருக்குமாமா. அதனாலேயே இது 56 கிலோமீட்டர் வேகத்துல கூட பறக்கவும் செய்யுமாமா. இது பறக்கிறத பார்க்க ஜாலியா இருந்தாலுமே இது பறக்கும் போது ஒரு ஆபத்தும் இருக்கு. ஈஸியா கடற்பறவைகள் இருக்குல்ல, அந்த கடற்பறவைகளுக்கு இது பறக்கும் போது இரையாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது பறந்துட்டு இருக்கும் போதே நிறைய கடற்பறவைகள் இதை கவ்வி கொத்தோட தூக்கிட்டு போறதை நீங்க நிறைய பார்க்க முடியும். ஆக்ஸடைல் இந்த லிஸ்ட்லயே ரொம்ப கியூட்டான ஒரு உயிரினம்னா இந்த உயிரினம் தாங்க சொல்லலாம். இது ஒரு சாலண்டர் வகை உயிரினம். அதனாலேயே இதனுடைய கை கால்களை நீங்க வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களே அது திரும்ப வளர்ந்துரும். ஏன் இதனுடைய இதயம் மற்றும் மூளையை வெட்டினா கூட அது திரும்பவும் ரீஜெனரேட் ஆகும். அந்த அளவுக்கு வூல்வரின், டெட்பூல் மாதிரி அதிக அளவு ரீஜெனரேஷன் சக்தியை கொண்டது தான் இந்த ஆக்ஸடைல். இந்த ஆக்ஸடைல் ஆனது அதிகமா மெக்சிகோவில் தான் காணப்படுது. மெக்சிகோவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நீர்நிலைகள்ல இந்த ஆக்ஸடைலை நீங்க பார்க்க முடியும். இது பார்க்கறதுக்கே கியூட்டா இருக்கிறதாலேயே மனிதர்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனாலேயே இந்த ஆக்ஸடைலை பிடிச்சிட்டு போயிட்டு நிறைய பேர் பெட்டா வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்கள் அதிகமா இந்த ஆக்ஸடைலை பிடிச்சதாலேயே இதனுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா இது 15 வருஷம் வரைக்கும் வாழும். அதோட இதனுடைய தோலை பயன்படுத்தி தான் இது சுவாசிக்கவும் செய்யும். அந்த அளவுக்கு பல விசித்திரமான தகவல்களை இது தனக்குள்ள வச்சிருக்கு. லீஃபி சி டிராகன். என்னடா டிராகன் சொல்லிட்டு இலத்தலையை காட்டுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது இலத்தலை கிடையாது, டிராகனும் கிடையாது. இது ஒரு கடல் குதிரை. இந்த கடல் குதிரையானது அதிகமா ஆஸ்திரேலியால காணப்படுது. இந்த வகை கடல் குதிரையானது அதன் உடம்பு முழுக்க இலைத்தலை மாதிரியான அமைப்புகளை வச்சிருக்கும். இந்த இலைத்தலை அமைப்பை இது டிஃபென்ஸ் மெக்கானிசமா பயன்படுத்துது. ஏதாவது ஒரு பிரிடேட்டர்ஸ் இதை தாக்க வருதுன்னு சொன்னா கடல் தாவரங்களுக்கு நடுவில் இது போய் ஒளிஞ்சுக்குமாமாம். அப்படி ஒளியும் போது இது அந்த தாவரங்கள் கூடயே மெர்ஜ் ஆகி இருக்கிறதால பிரிடேட்டர்ஸும் இது ஒரு தாவரம் தான் நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போயிருமாமாம்.
இப்படி விசித்திரமான தோற்றத்தில் இருக்கிறதாலேயே இந்த உயிரினமானது நம்ம பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. சரி, ஓகே மக்களே, அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இவ்வளவுதான் விசித்திரமான உயிரினங்கள் உலகத்தில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது ஆக்சுவலி பார்ட் 3. பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 நம்ம ஆல்ரெடி சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. இன்னும் பார்ட் 10 வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் அறமையாதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன்.